वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। गुणविधौ मत्वर्थलक्षणा अंगीकारे द्रव्यस्य दधनः धात्वर्थांगत्वे किं प्रमाणम् इति प्रश्नः अन्ते आसीत्। तत्र श्रुतिः न प्रमाणं श्रूयमाना तृतीया श्रुतिः धात्वर्थस्य मत्वर्थस्य धात्वर्थस्यैव अंगत्वे प्रमाणं भवति। अतः वाक्यं प्रमाणं भवतु इति प्रश्नः आसीत्। तत्रापि किं श्रुतिं कल्पयित्वा अथवा साक्षात् इति प्रश्नः। साक्षात् तु वाक्यं न प्रमाणं भवति श्रुतिं कल्पयित्वा इति उक्तम्। तथा श्रुत्यन्तरकल्पने सति कल्पित श्रुति सहकृत श्रूयमान श्रुतिः अंगत्वे प्रमाणम् उत कल्पित श्रुतिः एव अंगत्वे प्रमाणम् इति प्रश्नः। तदानीं प्रत्यक्ष श्रुतिः किं कल्पित श्रुतिः एव अंगत्वे प्रमाणं भवतु इति आदौ विचारः कृतः। तथा अंगीक्रियमाणे श्रूयमान श्रुतेः वैयर्थ्यापत्तिः इति उक्तम्। एतावत्पर्यन्तं पाठः अस्माभिः पठितः अस्ति। गुणविधौ மத்வர்த்த லக்ஷணா அப்படின்னு ஒரு பட்சத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கோம். இந்த குணவிதியில மத்வர்த்த லக்ஷணாவை ஒத்துக்கிறதா இருந்தால் அந்த குணத்துக்கு தத்னா ஜுஹோதின்னு வாக்கியத்தை மத்வர்த்த லக்ஷணாவை ஒத்துக்கிறதா இருந்தால் தாத்வர்த்த நிரூபித அங்கத்துவம் தத்தி வக்தவியம். அதாவது ததியானது தாத்வர்த்தத்துக்கு அங்கம்னு சொல்லணும். சொல்றதுக்கு எந்த பிரமாணம் இருக்குன்னு பார்க்கணும். திருத்தீயா ஸ்ருதி இருக்கே அப்படின்னு கேட்டா அந்த திருத்தீயா ஸ்ருதியானது ததிக்கு தாத்வர்த்தாங்கத்துவத்தை சொல்றதுக்காக இருக்காது. ஏன்னா தத்னா அப்படிங்கிறத மத்வர்த்த லட்சணாவை சொல்ற பட்சத்துல ததி பதம் ததியை கொண்ட அந்த ஹோமத்தை சொல்றதா ஆயிடும். அப்போ ததி பதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய திருத்தீயா விபக்தியானது ததி மதஹ யாகஸ்ய கரணத்துவம் விபக்தி இப்படின்னு ஆயிடும். அப்போ என்ன ஆயிடுது, அந்த ததிக்கு தாத்வர்த்தாங்கத்துவத்தை சொல்றதுக்கு வேற பிரமாணம் இல்லை, ஸ்ருதி இல்லைன்னு ஆயிடும். சரி இருக்கட்டும், வாக்கிய பிரமாணம் வச்சுப்போம். வாக்கியமே என்ன பண்ணி கொடுக்கிறது, தாத்வர்த்தத்துக்கு ததியானது அங்கம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறது. இப்படின்னு வச்சுப்போமேன்னு அடுத்த பட்சம் வந்தது. அங்க ஒரு கேள்வி, கல்பிச்ச அதாவது இந்த வாக்கியமானது சாட்சாத் அங்கத்துவத்தை சொல்லிடுமா அல்லது ஸ்வபூர்வ விருத்தியா இருக்கக்கூடியான லிங்க ஸ்ருதியை கல்பிச்சு அங்கத்துவத்தை சொல்லுமான்னு கேள்வி. சாட்சாத் சொல்லாது, லிங்க ஸ்ருதியை கல்பிச்சுதான் வாக்கியம் அங்கத்துவத்தை சொல்லும் அப்படின்னு பதில் வந்தது. சரி, இப்போ ஸ்ருதி கல்பிக்கணும்னு ஆயாச்சு. கல்பிச்ச ஸ்ருதியானது தாத்வர்த்தாங்கமாக ததிய சொல்றதா அல்லது இந்த கல்பிச்ச ஸ்ருதியை வச்சுண்டு ஸ்ரூயமான ஸ்ருதியானது அங்கத்துவத்தை சொல்றதான்னு அடுத்த கேள்வி. அப்போ என்ன பதில் சொன்னா, கல்பிச்ச ஸ்ருதி இருக்கிறதுனால அதை வச்சுண்டு தாத்வர்த்தத்துக்கு அங்கமாக ததியானது இங்கே விதிக்கப்படுறதுன்னு வச்சுப்போன்னு சொன்னான். அப்போ என்ன கேள்வி வந்தது, அப்போ ஸ்ரூயமான விதி என்ன காரியம் பண்றது, கல்பிச்ச ஸ்ருதி தாத்வர்த்தத்துக்கு அங்கம் ததி அப்படின்னு சொல்லி கொடுத்துறது. சரி,
ஸ்ரூயமான தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம் இருக்கே அது என்ன காரியம் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ததியை கொண்ட யாகா இருக்கே அந்த யாகத்தை பலத்துக்கு அங்கமா சொல்லும் அப்படின்னு சொல்லாது. ஏன்னா அதுக்கு வேற வாக்கியம் இருக்கு. அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியமோ அல்லது அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்ககாமகாங்கிற வாக்கியமோ இருக்கு. அப்போ கல்பித ஸ்ருதியானது ததிக்கு தாத்வர்த்தாங்கத்துவத்தை சொல்லுமா இருந்தால் பிரத்யக்ஷ ஸ்ருதி வியர்த்தம் அப்படின்னு ஆயிடும். இது வரையில் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப என்ன சொல்லலாம்? கல்பித ஸ்ருதியானது தத்னஹா தாத்வர்த்தாங்கத்துவம் ந ப்ரூதே அப்படின்னு ஆச்சு இது வரையில. அத இப்போ இன்னைக்கு படிக்க வேண்டிய புது பாடம் ஆரம்பிக்கிறேன். அத ஸ்ரூயமானஹா ஏவ விதிஹி கல்பித ஸ்ருதி சஹகிருதஹ தாத்வர்த்தாங்கத்வேன குணம் விதத்தே. இப்போ ரெண்டாவது பட்சம் ஆரம்பிச்சிருக்கா. ரெண்டாவது பட்சம் என்னவா இருக்கும்? ஸ்ரூயமான விதிதான் அங்கத்துவத்தை சொல்றது. அதாவது தாத்வர்த்த நிரூபித அங்கத்துவம் தத்னி அஸ்தி அப்படிங்கிறத எது சொல்லி கொடுக்கிறது? ஸ்ரூயமான விதிதான். அதுவும் எப்பேற்பட்ட ஸ்ரூயமான விதி? கல்பித விதி சஹகிருதா இப்படின்னு ரெண்டாவது பட்சத்தை வச்சுன்னு பேசிட்டு இருக்கோம். ஸ்ரூயமானஹா ஏவ விதி கல்பித ஸ்ருதி சஹகிருதா தாத்வர்த்தாங்கத்வேன குணம் விதத்தே இது சேத் இப்படின்னு வச்சிருந்தால் என்ன ஆயிடும்? தரிஹி தத்ர கதம் தாத்வர்த்தஸ்ய அன்வயா. இப்போ கேள்வி என்ன வந்தது? ஸ்ரூயமான விதி கஹா விதி? தத்னா ஜுஹோதி இதி விதி. அஸ்மின் விதோ தத்னா தாத்வர்த்தாங்கத்துவம் உச்சதே அப்படின்னு இப்ப எடுத்துன்னு இருக்கோம். சரியா? தாத்வர்த்தஸ்ய கேன பிரகாரேன அன்வயா. இப்போ இதே ஸ்ரூயமான விதியில கேள்வி புரியுறதா? धात्वर्थस्य करणत्वेन अन्वयः करणत्वेन न अन्वयः न अन्वयः समीचीनं भवता यदुच्यते. परन्तु धात्वर्थस्य करणत्वेन अन्वयः वक्तव्यः. कुतः? ஏன்னு பாருங்க. இப்ப இந்த குணவிதியில மத்வர்த்த லட்சணா உண்டு அப்படின்னு யாரு சொல்றானோ அவன் எதற்காக இந்த மத்வர்த்த லட்சணாவை கொண்டு வந்தான்? குணவிதியிலையும் கூட தாத்வர்த்தஸ்ய கரணத்வேனை அன்வயா அப்படின்னு மனசுல வச்சிருந்தான கேள்வியே கேட்டான். இப்போ அவனுடைய மதத்துல இருந்துட்டு நாம இந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா ஸ்ரூயமான வாக்கியத்துல விசாரம் பண்ணினோமே ஆனால் அந்த வாக்கியத்துல தாத்வர்த்த நிரூபித கரணத்துவம் தத்னி அஸ்தி அப்படிங்கிற விஷயத்தை இப்ப சொல்றதா ஏத்துண்டோம். கல்பித விதி சஹகிருத ஸ்ரூயமான விதி ஏதாதிஷ அர்த்தம் போதயத்தின்னு எடுத்துட்டோம். அதே சமயத்துல இந்த வாக்கியத்துல தாத்வர்த்தஸ்ய கேன பிரகாரேன அன்வயான்னு ஒரு கேள்வி கேட்டால் கோவிந்தன் சொன்ன மாதிரி என்ன சொல்லி ஆகணும்? கடைசியில தாத்வர்த்தஸ்ய கரணத்வேன அன்வயான்னு தான் சொல்லி ஆகணும். அதை மனசுல வச்சுட்டு தானே அவன் மத்வர்த்த லட்சணாவே ஒத்துக்க ஆரம்பிச்சான். சர்வத்திர தாத்வர்த்தஸ்ய கரணத்வேனைவ அன்வயா அப்படின்னு தானே அவன் மனசை வச்சுட்டு இந்த பட்சத்தையே கொண்டு வந்தான். ராகவன் சொல்றது சரிதான். அது எங்கே? சித்தாந்தத்துல. இப்போ நாம யாரு எந்த மதத்தை மனசுல வச்சுட்டு இப்போ விசாரம் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டால் சர்வத்திர தாத்வர்த்தஸ்ய கரணத்வேனைவ அன்வயா அப்படின்னு சொல்றவாளுடைய மதத்தை மனசுல வச்சுட்டு நம்ம விசாரம் பண்றோம். அந்த நிலையில நம்ம யோசிச்சோம்னா தாத்வர்த்தஸ்ய கரணத்வேனைவ அன்வயான்னு சொல்லி ஆகணும். அதாவது தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துலயே தாத்வர்த்தஸ்ய கரணத்வேன அன்வயான்னு சொல்லி ஆகணும். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? நல்லா கவனிங்கோ. கல்பித விதி சஹகிருத பிரத்யக்ஷ விதினா தாத்வர்த்த நிரூபித கரணத்துவம் தத்னி அஸ்தி இதி போத்தியதே. ஏவமேவ தாத்வர்த்த நிஷ்ட கரணத்துவம் அப்படி போத்தியதேன்னு ஆயிடும். இது நல்லா புரிஞ்சிருக்கா? இது புரியுது. அதுதான் இப்போ தோஷமாவே வரப்போகுது. பாருங்க. ஸ்ரூயமானஹா ஏவ விதிஹி கல்பித ஸ்ருதி சஹகிருதஹ தாத்வர்த்தாங்கத்வேன குணம் விதத்தே இதி சேத் தரிஹி தத்ர கதம் தாத்வர்த்தஸ்ய அன்வயः கரணத்வேன இதி சேத் அன்வயானுபபத்தே. வாக்கியத்துல அன்வயாவே ஏற்படாது. ஏன்? நஹி சம்பவதி தத்னா ஹோமேன ச அன்வயா இதி அன்வயா.
தத்னா ஜுஹோதிங்கிற பிரத்யக்ஷ ஸ்ருதிக்கு இப்ப என்ன அர்த்தம் சொல்ல வேண்டியது ஆயிடும்னு கேட்டா, தத்னா ஹோமேன ஹோமேன பாவயேத் இப்படின்னு அர்த்தம் வந்துடும். ரெண்டு கரணத்துவம் வந்துடுச்சு இப்போ ஸ்ரூயமான விதியில. இது நல்லா புரிஞ்சுட்டா? கல்பித ஸ்ருதி சஹகிருதயா சஹகிருத்தேன பிரத்யக்ஷ விதினா தத்னஹ கரணத்துவம் யதா போத்யதே ததா ஸ்வாத்மனா, அதாவது ஸ்ரூயமான விதினா தாத்வர்த்தஸ்யாபி கரணத்துவம் போத்யதே ததா ச தத்னா ஹோமேன பாவயேத் இதி அன்வயः ஸ்யாத். तर्हि एतादृश दोषः मास्तु, न हि संभवति दध्ना होमेन च होमेन इति च अन्वयः न हि संभवति. एतादृश दोषवारणार्थं किं वक्तव्यं? धात्वर्थस्य साध्यत्वेन अन्वयः वक्तव्यः, दध्नः च करणत्वेन अन्वयः. इत्युक्ते यथा सिद्धान्ते वर्तते तथा तदेव वक्तव्यम्, अन्या गतिर्नास्ति. पश्यन्तु, साध्यत्वेनैव अन्वयः यदि तर्हि वाक्यार्थः कः स्यात्? दध्ना होमं भावयेत् इति वाक्यार्थः स्यात्. इति चेत् न तथा सति अनुवादे वस्तुतः இங்க பாருங்க, தத்னா ஹோமம் பாவயேத் அப்படின்னு இப்போ ஒரு வாக்கியார்த்தம் சொன்னா இல்லையா, அதாவது தாத்வர்த்தத்துக்கு சாத்தியத்வேன அன்வயம் சொன்னா இல்லையா, இது நமக்கு சித்தாந்திகளுக்கு இஷ்டம். சித்தாந்தத்துல இதுதான் சொல்ல போறோம், இதுதான் இஷ்டம். ஆனா அவன் மதப்படி இது தப்பு. அவன் என்ன சொல்லி ஆரம்பிச்சான்? குணவிதௌ அப்பி தாத்வர்த்தஸ்ய கரணத்வேனைவ அன்வயः அத்தஹ மத்வர்த்த லட்சணா அஸ்தின்னு ஆரம்பிச்சான். இப்ப எங்க கொண்டு வந்து நின்று இருக்காம, சித்தாந்தி நம்ம சொல்ற மாதிரி மத்வர்த்த லட்சணா இல்லாமல் தாத்வர்த்தத்திற்கு சாத்தியத்வேன அன்வயः சொல்லி நிறுத்திருக்கான். இப்ப அவனுடைய மதப்படி அது தப்பு, நமக்கு இது இஷ்டம். சித்தாந்தம் இதுதான், இது நமக்கு இஷ்டம். ஆனா அவனுக்கு இது, அவன் என்ன சொல்லி சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்சானோ அதுக்கு விரோதமா கொண்டு வந்து நின்றுக்கான் இப்போ, இல்லையா? பாருங்க, தத்னா ஹோமம் பாவேத் இது சேத் ந ஏன் ததா சதி அனுவாதே அபி தாத்வர்த்தஸ்ய கரணத்வேனைவ அன்வயः इति உபேட்சிதம் ஸ்யாத். பவதா ஏவ உபேட்சிதம் ஸ்யாத். நீயே உன்னுடைய மதத்தை உபேட்சை பண்ண மாதிரி ஆயிடுது. புரிஞ்சுதா? இப்போ உபேட்சான்னா குறைச்சிட்டதுன்னு அர்த்தமாண்ணா? அப்படின்னு எந்த மதத்தை நாம சொன்னோமோ அதை நாமளே விட்டுடுறோம், வேண்டாம் அப்படின்னு. உபேட்சான்னா நிஷ்காசிதான்னு எடுத்துக்கலாமா? அதாவது நாமளே அதை ஆதரிக்கலேன்னு அர்த்தம். ஓகே, எல்லாருக்கும் புரியுது தானே இது? இப்படி இந்த வாக்கியம் வந்து சித்தாந்தியே சொல்ற மாதிரி இருக்கு, ததா சதி அப்படிங்கிற. ஆமா, ததா சதி அப்படிங்கிற இடத்துல சித்தாந்தி என்ன சொல்றான்? அப்படி ஒருவேளை நீ வந்து தாத்வர்த்தத்தை சாத்தியமா எடுத்துட்டால், நீ சொன்னியே அதாவது குணவிதியிலையும் கூட தாத்வர்த்தா கரணமாகத்தான் அன்வயிக்கும்னு, அது போயிடுது அப்படின்னு சித்தாந்தி யாரை பார்த்து சொல்றான்? யாரு வந்து குணவிதியிலையும் மத்வர்த்த லட்சணா உண்டு, சர்வத்திர தாத்வர்த்த கரணத்வேனையும் அன்வயான்னு சொல்றானோ அவன் மதத்துல அவனை பார்த்து சொல்றான் சித்தாந்தி. எனக்கு இது இஷ்டம்தான், ஆனா நீ சொன்னது நீயே மீறிட்டியப்பா அப்படின்னு. புரிஞ்சது இல்லையா அது? तथा सति अनुवादे अपि धात्वर्थस्य करणत्वेनैव अन्वयः करणत्वेनैव धात्वर्थः अन्वेति इति एतत् उपेक्षितं स्यात्. किञ्च நீ என்ன சொன்ன? தாத்வர்த்தா கரணமேவ பவதி சர்வத்திர அப்படின்னு சொல்லிட்டு மத்வர்த்த லட்சணா வேற அவசியம்னு சொன்னேன். இப்ப பாரு, நீ என்ன அர்த்தம் சொல்லி முடிச்சிருக்க? தத்னா ஹோம் பாவயேதுன்னு சொல்லி முடிச்சிருக்க. இதுல எங்கேயாவது மத்வர்த்த லட்சணா தேவைப்படுறதா? இல்ல இல்ல. அப்ப பாருங்க, விவக்ஷித வாக்கியார்த்தஸ்ச வினைவ மத்வர்த்த லட்சணயா அங்கீகிருதா. மத்வர்த்த லட்சணயா வினைவ மத்வர்த்த லட்சணாம் வினா ஏவ விவக்ஷிதः அர்த்தः அங்கீகிருतः. तर्हि भवता आदौ यत् प्रतिज्ञातं मत्वर्थलक्षणम् अस्ति
इति तदपि अधुना गतम् एवं किम् उक्तं धात्वर्थस्य करणत्वेनैव अन्वयः इति उक्तं तदपि गतं मतं तस्मात् इदा कடைசியில நிகமனம் என்னது தஸ்மாத் ந குணவிதௌ மத்வர்த்த லட்சணா இது நிகமனம் சரியா அப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும் விதானே அனுவாதேவா யாக கரணமிஷ்யதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா அதை எதை பார்த்து சொன்னேன் அப்படின்னா விதானே அனுவாதேவா அப்படின்னு கேவலம் குணவிதௌ கரணத்வேன ஏவ அன்வயः खलु केवल गुणविधौ प्रश्नः नावगतः यागः करणमिष्यते इति वार्तिकं खलु एवमेव विधाने अनुवादे वा यागः करणमिष्यते धात्वर्थस्यैव करणत्वम् इष्यते इति उक्तं तत् कथं विधाने यागः करणमिष्यते इति तु सम्यक् अस्ति अग्निहोत्रं जुहोति इत्यत्र उत्पत्तिविधौ यागस्य धात्वर्थस्य यागस्य इत्युक्ते धात्वर्थस्य करणत्वम् अस्ति सम्यक् परन्तु अनुवादे इति किमर्थं क्वचित् प्रदर्शनीयं किल अत्र अनुवाद अनुद्यते धात्वर्थः परन्तु धात्वर्थस्य करणत्वमेव अस्ति इति क्वचित् स्थलं किञ्चित् प्रदर्शनीयं तदानीमेव श्लोके यदुक्तं तत् सम्यक् भवति श्लोकத்துல விதானே அனுவாதேவான்னு எல்லா இடத்துலயும் யாக கரணமிஷத்தைன்னு சொல்லிட்டு வெறுமனே உற்பத்தி விதியில மாத்திரம் தாத்வர்த்தா கரணம் அனுவாத ஸ்தலத்துல தாத்வர்த்தா கரணம் இல்லைன்னு சொன்னா அப்ப எதுக்காக ஸ்லோகத்தை எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு பதில் சொல்லி கொடுக்குறான் நம்ம இதுக்கு பதில் ஏற்கனவே ஒரு விதமா பார்த்துட்டோம் ஞாபகம் இருக்கா என்ன பார்த்தோம் இந்த அதிகார விதியில धात्वर्थस्य अनुवादत्वमेव अस्ति पूर्वमेव धात्वर्थः प्राप्तः अग्निहोत्रं जुहुयात् स्वर्गकामहाன்னு ஆனா அங்கேயும் யாகः கரணமேவ அப்படின்னு ஒரு பதில் பார்த்தோம் இவர் இன்னொரு மாதிரி பதில் சொல்ல போறார் எப்படின்னு பாருங்க यत्तु विधाने विधानेवा अनुवादेवा इति वार्तिकं तत् प्रतीतिम् अवलम्ब्य क्वचित् एवं दृष्टम् यत्र धात्वर्थस्य अनुवाद्यत्वम् अस्ति अथापि तत् करणमेव वर्तते तादृशं स्थलं किञ्चित् अस्ति तदादाय उक्तं न वस्तु तत्रापि किम् இப்படி சொல்லக்கூடாது ஒரு இடத்துல அனுவாத்தியமா இருக்கு ஆனாலும் விதே அதுதான் கரணம் அப்படிங்கிறத விட பார்த்த எல்லா இடங்களிலும் அதாவது இப்போ ஒருத்தர் எல்லா வாக்கியங்களும் இப்படியே பார்த்திருக்கார் எப்படி உற்பத்தி விதியாவே பார்த்திருக்கார் அவர் என்ன நினைச்சுப்பார் எல்லா வாக்கியத்திலையும் தாத்வர்த்தா தான் கரணம் அப்படின்னு நினைச்சுப்பாரா இல்லையா அவர் தத்னா ஜுஹோதிங்கிற மாதிரியான வாக்கியத்தை பார்க்கல அவர் பார்த்த வாக்கியங்கள் எல்லாமே அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அக்னிஹோத்திரன் ஜுஹயா சொர்க்ககாமஹா உற்பத்தி வாக்கியம் அதிகார வாக்கியம் இந்த ரெண்டு விதமான வாக்கியங்களை மட்டும்தான் ஒருத்தர் பார்க்கிறாருன்னு வச்சுப்போம் அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பிரதீதி ஞானம் ஏற்பட்டிருக்கும் எல்லா இடத்துலயுமே தாத்வர்த்தா தான் கரணம் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கும் இல்லையா அந்த பிரதீதியை வச்சுட்டுதான் அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு வஸ்துஸ்திதியை வச்சுட்டு இல்லையா வஸ்துஸ்திதியில பார்த்தோம்னா தாத்வர்த்தா கரணமாகவும் இருக்கும் சாத்தியமாகவும் இருக்கும் ஆசிரியமாகவும் இருக்கும் அதுதான் சொல்றான் தத் பிரதீதிம் அவலம்பிய ந வஸ்து கதிம் விவரணம் பண்ணிக்கிறார் ததாஹி யாவத்தி அக்னிஹோத்ரன் ஜுஹுயாத் இதி வாக்கியம் ந ஆலோச்சியதே केवलं दध्ना जुहोति इति वाक्यम् आलोच्यते तदा षष्ठाद्य न्यायेन होमस्य भाव्यतां जानतां प्रतिपदाधिकरण होमस्य अभाव्यतां இருக்கணும் புத்தகத்துல அப்படி இருக்கா होमस्य अभाव्यतां जानतां प्रतिपदाधिकरण भावार्थाधिकरण वासना वासितानां भवत्येव तादृशी मतिः यत् दधि मता होमेन इष्टं भावयेत् इति ஒரு நிலைமையை கற்பனை பண்ணி பார்ப்போம் ஒருத்தர் அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தையே பார்க்கல அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் சொர்க்ககாமஹாங்கிற வாக்கியத்தையும் பார்க்கலன்னு வச்சுப்போம் முதல்ல தத்னா ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தை மட்டும்தான் பார்க்கிறார் இப்போ அவரை பொறுத்த வரையில
கர்மோத்பத்தி வாக்கியம்னு ஒண்ணு இல்லை. எப்படி நம்ம சோமேன எரியதா அப்படிங்கிற வாக்கியமானது அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கர்மோத்பத்தி வாக்கியம் இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இல்ல. சோமேன எரியதாங்கிற வாக்கியம் தான் கர்மோத்பத்தி வாக்கியமா எடுத்துட்டு ஆகணும். அத போல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கார், தத்னாஜுஹோதிங்கிற வாக்கியத்தை மட்டும்தான் பார்த்திருக்கார். பார்த்த அவருக்கு இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தமும் எந்த எந்த ரூபத்துல எந்தெந்த பிரகாரத்துல அன்வயம் ஆறுதுன்னு ஒரு விசாரம் பண்றார். பண்ணும் பொழுது இந்த தாத்வர்த்தா இருக்கே, தாத்வர்த்தத்தை சாத்தியமாக அன்வயிக்கலாமா அப்படின்னு முதல்ல யோசிக்கிறார். யோசிக்கும் பொழுது என்ன ஆறுது, ஷஷ்டாத்திய அதிகரணம் ஞாபகம் வருது. ஷஷ்டாத்திய அதிகரணம் என்னது, ஷஷ்டாத்தியாயத்தினுடைய முதல் அதிகரணத்துல அங்க என்ன விசாரம் பண்ணினா அப்படின்னு கேட்டா, தாத்வர்த்தஸ்ய கரணத்வேன அன்வயா அஸ்து உத சாத்தியத்வேன. இன்னும் இப்படி சொல்லணும், சாத்தியத்வேன கஸ்ய அன்வயா எஜேத ஸ்வர்க காமஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ எஜேத அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரத்யத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. அந்த ஆர்த்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்கையில சமான பதோபாத்தமான தாத்வர்த்தா இருக்கே யாகா தஸ்ய சாத்தியத்வேன அன்வயா அஸ்துவா உத பின்ன பதோபாத்த ஸ்வர்க காம பதோபாத்த ஸ்வர்கஸ்ய சாத்தியத்வேன அன்வயா அஸ்துவா இது பதோபாத்த யாகஸ்யைவ சாத்தியத்வேன அன்வயः. न स्वर्गस्य एव साध्यत्वेन अन्वयः. सारी स्वर्ग साध्यकम् एवम् एवं कुतः समान पदोपात्तमपि यागं त्यक्त्वा धात्वर्थं त्यक्त्वा स्वर्गस्य फलत्वं किमर्थम् उच्यते इत्युक्ते स्वर्गस्यैव ईप्सिततमत्वात् ईप्सिततममेव कर्म भवति. अतः भिन्नपदोपात्तमपि स्वर्ग भिन्न पदोपात्तः अपि स्वर्गः एव साध्यत्वेन अन्वेति इति षष्ठ आद्याधिकरणे निरूपितम्. சரியா? இப்போ இதை அவர் மனசுல வச்சுக்கிறார். வச்சுண்டு இந்த தத்னாஜுஹோதிங்கிற வாக்கியத்தை விசாரிக்கிறார். இப்போ இந்த இடத்துல தாத்வர்த்தஸ்ய சாத்தியத்வேன அன்வயா அஸ்துவா நவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். கேட்டு அவருக்கு அந்த 6வது அத்தியாயத்தினுடைய முதல் அதிகரண விசாரம் ஞாபகம் வருது. வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரா, தாத்வர்த்தஸ்ய அத்திர சாத்தியத்வேன அன்வயா அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்போ தாத்வர்த்தஸ்ய இந்த வாக்கியத்துல தாத்வர்த்தஸ்ய சாத்தியத்வேன அன்வயா நாஸ்தின்னு முடிவு பண்ணிட்டார். சரியா? சரி, இப்போ இந்த முடிவுக்கு வந்துட்டார். அப்போ தாத்வர்த்தஸ்ய கேன பிரகாரேன அன்வயா அப்படின்னு கேள்வி கேட்டா அவருக்கு இன்னும் 2 அதிகரணங்கள் ஞாபகம் வருது. என்னது? பிரதிபதாதிகரணம்னு ஒரு அதிகரணம், பாவார்த்தாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். இந்த 2 அதிகரணம் அவளுக்கு ஞாபகம் வருது. இந்த அதிகரணங்கள் எங்க இருக்கு? 2வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதம் முதல் அதிகரணம் பிரதிபதாதிகரணம். இந்த அதிகரணத்தை என்ன விசாரம் பண்ணினா அப்படின்னு கேட்டா, இந்த விதி வாக்கியம் இருக்கே, விதி வாக்கியத்துல ஸ்ரூயமானமா இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களும் அபூர்வத்தை உண்டாக்குறதா அல்லது தாத்வர்த்தா ஏதாவது ஒரு பதத்துடைய அர்த்தம் மட்டும்தானா? உதாரணத்துக்கு பாருங்க, சோமேன எஜேத்தன்னு வச்சுப்போமே. சோம லதா இருக்கு, லதா விசிஷ்ட யாகா இருக்கு, இப்படி 2-3 பதார்த்தங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொரு பதார்த்தமும் கூட அபூர்வத்தை பலஜனகமான அபூர்வத்தை உண்டாக்குறதா இல்ல ஏதாவது ஒரு பதத்தினுடைய அர்த்தாதானா? அப்படி எல்லா பிரதிபதார்த்தம் அப்படி அபூர்வம் ஜனயதி नास्ति खलु. ஒரே ஒரு பதார்த்தம் தான் அபூர்வம் ஜனிக்குது. ஒரே ஒரு பதத்தினுடைய அர்த்தம், அதாவது என்னது? சோம பதேன எந்த யாகா சொல்லப்படுதோ அந்த யாகா தானே அபூர்வத்தை பரமாபூர்வத்தை உண்டாக்குறது. ஆதர்ஷம் வா. நான் என்ன நினைச்சேன், நீங்க சோம லதான்னு சொன்னாலும் சோம லத்தையிலயும் ஒரு அபூர்வம் வருது, யாகத்துல இருந்து ஒரு அபூர்வம் வருது அப்படின்னு நினைச்சேன். சோமலதா திருஷ்ட விதியாதான் உபகரோதி. எப்பொழுதுமே திரவியம் திருஷ்ட விதியாதானே உபகரோதி யாகத்துக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு அபூர்வம் வருதோ இல்லையோ? வராது. அபூர்வம் வரதான் திருஷ்ட விதியான்னு சொல்லணும்.
இன்னொன்னு அந்த திரவியமானது யாகத்துக்கு தான் உதவுறது, பரமாபூர்வத்துக்கு உதவல. ஓ சரி சரி இல்லையா? அப்போ என்ன ஆறுது, வாக்கியத்துல ஸ்ரூயமானமா இருக்கக்கூடிய அத்தனை பதங்களுடைய அர்த்தகாவும் அபூர்வத்தை கல்பிக்கல, உண்டாக்கல. கஸ்யசித் பதஸ்ய அர்த்தா பிரதிபதம் ந அபூர்வம் ஜனயதி கிந்து கஷ்டன அர்த்தா. அப்ப என்ன ஆகுது, இதோ ஒண்ணுதான் கரணமா இருக்கு பரமாபூர்வத்துக்குன்னு சொல்லி கொடுத்தா. இது எந்த அதிகரணத்தை சொல்லி கொடுத்தா? பிரதிபதாதிகரணத்துல ரெண்டாவது அத்தியாயம். ஆமா, 2ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தினுடைய முதல் அதிகரணம் பிரதிபதாதிகரணம். அந்த அதிகரணத்தை இதை சொல்லி கொடுத்தா. இப்போ இது முடிவு அடுத்த ஒரு கேள்வி, ஒண்ணுன்னு முடிவு பண்ணிட்டே அது என்னது? சோம லதாவா இல்ல சோம யாகஹாவா? அப்படி யாகஹாதான் இருக்கும். லதா திருஷ்டம் பிரயோஜனம்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ அதுதான் அது எந்த அதிகரணத்தை சொல்லி கொடுத்தா? பாவார்த்த அதிகரணத்துல. அந்த பாவ பதத்துக்கே தாத்வர்த்தா அந்த அர்த்தம். பாவஹா இஸ் ஈக்குவல் டு தாத்வர்த்தா. பாவே பிரயோகான்னு சொல்றோமா இல்லையா? வையாக்கரணா இருக்காரு கோவிந்தன் இல்லையா? பாவ சப்தஸ்ய தாத்வர்த்தா இத்தியேவ அர்த்தா. வையாக்கரணர் இல்லைன்னா சதுஷாஸ்திரம் அதெல்லாம் அப்புறம் ரெக்கார்ட் ஆறது. சரிதான். சரி, இப்ப என்ன அடுத்து, அந்த ஒண்ணு எது அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணி கொடுத்த அதிகரணம் பாவார்த்த அதிகரணம். அடுத்த 2ஆவது அதிகரணம். இந்த 2 அதிகரணங்களையும் அவர் பார்த்திருக்கார். இப்போ அவருக்கு நல்லா பாருங்க, தத்னாஜுஹோதிங்கிற வாக்கியம் மட்டும்தான் பார்த்திருக்கார். அதுல தாத்வர்த்தஸ்ய சாத்தியத்வேன அன்வயா நாஸ்தி அப்படிங்கறதான ஷஷ்டாத்தியாய ஆத்தியாதிகரணம் உபஸ்திதமா இருக்கு. அதனால அவர் என்ன முடிவு பண்ணிட்டார், தாத்வர்த்தஸ்ய கரணத்வேன அன்வயா நா அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் 2ஆவது அத்தியாயத்தினுடைய பிரதிபதாதிகரணம் ஆகட்டும் பாவார்த்தாதிகரணம் அதுவும் உபஸ்திதியா இருக்கு. அதனால அவர் என்ன முடிவு பண்ணுவார் கடைசியில? யாகஹாதான் சாத்தியம்னு முடிவு பண்ணுவார். தத்னாஜுஹோதி அப்படி சாத்தியம் முடிவு பண்ணுவாரா? அதான் 6ஆம் அத்தியாயம். இல்ல ஐயோ நான் பதம் டக்குன்னு வாயில வர மாட்டேன். தத்னாஜுஹோதிங்கிற இடத்துல தாத்வர்த்தா தான் கரணமாக விதிக்கப்படுறது அப்படின்னு. இத ஒரு வாக்கியத்தை சொன்னா போதும், அப்படி அந்த அதிகரணம் பார்த்தார், இந்த அதிகரணம் பார்த்தார், இதெல்லாம் சொல்றதுக்கு தெரியுமோ? நமக்கு இந்த அத்தியாயத்துல இந்த அதிகரணங்கள் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல. தாற்பயம் இதுதான். இப்ப நமக்கு தெரிஞ்சுதா இல்லையா? பாவார்த்தாதிகரணம்னு ஒண்ணு இருக்கு, பிரதிபதாதிகரணம்னு ஒண்ணு இருக்கு, ஷஷ்ட ஆத்தியாதிகரணம் அப்படின்னு ஒரு பிரசித்தமா ஒண்ணு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிகிறது இல்லையா? அதுக்குதான் இந்த கிரந்தம் வாசிக்கிறது. நிறைய அதிகரணங்களுடைய அத்தியாயத்தினுடைய முதல் அதிகரணம். அந்த அதிகரணத்துல என்ன சொல்லி கொடுத்தா முக்கியமான விஷயம்னு கேட்டா, ஈப்சித தமசைவ சாத்தியத்துவம் அப்படிங்கிற தாற்பயம் அந்த அதிகரணத்துல. பாவார்த்த அதிகரணத்துல அத்தியாயம் சொல்லுங்க. 2ஆவது அத்தியாயத்தினுடைய முதல் பாதம். ஆமா, பிரதிபதாதிகரணம் முதல் அதிகரணம். அதுக்கு அடுத்த அதிகரணம் பாவார்த்த அதிகரணம். பிரதிபதாதிகரணத்துல என்ன முடிவாச்சு? ஒண்ணுதான் கரணம்னு முடிவாச்சு, ஒரு பதத்தினுடைய அர்த்தம் தான்னு. அது எதுங்கிறது அடுத்தது பாவார்த்தாதிகரணம். அந்த பாவார்த்தாதிகரணத்துல சொல்லி கொடுத்தா என்னது? உற்பத்தி விதியில தாத்வர்த்த செய்வ கரணத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது பாவார்த்தாதிகரணத்துலாம். அதை புடிச்சுட்டு தான் அந்த ஸ்லோகத்தை வச்சுன்னு எழுதினது. என்னது? விதானே அனுவாதே அதிகரணத்தை மனசுல வச்சுட்டுதான் அதைத்தான் இங்க ஓடிட்டு இருக்கா. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்த ஒருத்தர் முதல்ல தத்னாஜுஹோதிங்கிற வாக்கியத்தை மட்டும்தான் பாக்குறார். அவரை பொறுத்தவரையில உற்பத்தி விதி ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கார். அப்போ அவர் என்ன நினைச்சுப்பார், இந்த இடத்துல தாத்வர்த்தா தான் விதிக்க வேண்டியதா இருக்கு, அதுதான் கரணம், ததியும் வேற இருக்கு. அப்ப என்ன பண்றது? ததி விசிஷ்ட ஹோமஹா விதியத்தைன்னு அர்த்தம் பண்ணிப்போம் அப்படின்னு நினைச்சுப்பாரா மாட்டாரா? இப்படி ஒருத்தர் யோசிச்சார்னா அவருடைய பார்வையில விதானே அனுவாதேவா அப்படிங்கிற இடத்துல இப்ப பாருங்க, இந்த இடத்துலயும் அவருக்கு மத்த இடத்துல லட்சணம் இருக்கா இல்லையா? தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துலயும் இருக்கு. அவருடைய பார்வையை வச்சுட்டு பார்த்தார், அதை வச்சுட்டு எழுதிருக்கா, அதுதான் சொல்லிட்டு இருக்கா. சரி, இவருக்கு எது அனுவாதம்னா இப்போ இது விதானம் சொல்லிட்டாரு, இவருக்கு அனுவாதமா எதை எடுத்துப்பாரு? பண்ணினாலும் அவருடைய பார்வையில அது விதானம் தான், அனுவாதம் கிடையாது. அதுக்கு பேசாம அனுவாதம் இந்த இடத்த அனுவாதம் ஒண்ணும் கிடையாது, பலம் தான் அனுவாதமா வச்சுக்கணும்.
அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வார்த்திகமே எழுதினது, அதனால அனுவாதம் பின்னாடிதான் வந்தது. இது வந்து ஒரு விற்பத்தி உண்டாக்குறதுக்காக புரியுது. இவ்வளவு சமப்பட வேண்டாம். நான் முதல்ல ஒரு பதில் சொன்னேன் இல்லையா, அதிகார விதியில அனுவாதமா இருந்தாலும் அதுதான் கரணமா இருக்குன்னு சொன்னோமா இல்லையா, அதுவே போதுமானது. அது ரொம்ப இப்படி நம்ம யோசிக்கிறோம். இவரு சமாளிக்கிறாரே, அடுத்து இதுக்கு மேல நம்ம கேள்வி கேட்கலாம். இப்படி யாரு சொல்றாரோ அவரை பொறுத்த வரையில இங்க அனுவாதமே இல்ல. தாத்வர்த்தசிய விதானம் தான் இருக்கு. அதுதான் சொல்றேன், நம்ம ஒத்து வராது. சமாளிக்க பார்த்தாலும் நம்மளுடைய பார்வையில இங்க அனுவாதா. அப்ப என்ன சொல்லணும், விதானேவா அப்படிங்கிறதுக்கு அவருடைய பார்வையில, அனுவாதேவாங்கிறது நம்மளுடைய பார்வையில தத்தா ஜோதிங்கிற இடம் அப்படின்னு ஒரே இடத்த நம்ம ரெண்டு பேருடைய பார்வையில வச்சு சொல்லணும். அதுக்கு பேசாம நம்ம முதல்ல ஒரு பதில் சொன்னோமே, அதையே எடுத்துட்டு போயிடலாம் சுலபமா. இங்கேயும் இன்னொரு விதமான ஒரு பதிலும் சொல்ல போறார். எல்லாமே வந்து நம்மளுடைய இதுக்குதான், ஒரு விற்பத்தியை வளர்க்கறதுக்கு தான் எல்லாமே. இது பாருங்க, இப்ப நம்ம பார்த்த அத்தனை விஷயங்களையும் ஒரே வாக்கியமா சொல்லிட்டு போறார். ஜாகிரதையா பாத்துக்கணும். யாவத்தி யாவத் ந பஷ்யதி கிம் ந பஷ்யதி அக்னிஹோத்ரஞ்சுஹுயாத் இதி வாக்கியம் நாலோச்சியதே. கேவலம் தத்னாஜுஹோதி இதி வாக்கியம் ஆலோச்சியதே. ததா षष्ठाद्यन्यायेन किम् अवगतम्? होमस्य अभाव्यतां जानताम पुरुषाणाम அப்படின்னு வச்சுக்கணும். சத்ரந்தம் பதம் கேஷாஞ்சித் புருஷாணாம் புத்தோ ஏவம் பவதி இत्यर्थः. जानताम तन्मात्रण्णा अग्रे प्रतिपदाधिकरण भावार्थाधिकरण वासना वासितानाम इत्यस्य अभिप्रायः कः? प्रतिपदाधिकरण भावार्थाधिकरण संस्कारेण संस्कृतानाम इत्यर्थः. तादृश अधिकरण पठनेन कश्चन संस्कारः तस्य जातः. तादृश संस्कारेण संस्कृतानां पुरुषाणां भवत्येव ईदृशी मतिः. कीदृशी मतिः? यत् दधिमता होमेन इष्टं भावयेत् इति दध्नाजोति इत्यत्र एतादृश मतिः एव भवति. इवरे विवरिक्கிறார். प्रतिपदाधिकरणैः प्रतिपदाधिकरणे किमुक्तं? सोमेन यजेत इत्यादिषु किं गुण धात्वर्थयोः उभयोः अपि फलभावनाकरणत्वेन अन्वयः. इत्युक्ते गुणस्यापि फलजनकत्वम् अस्ति, एवं धात्वर्थस्यापि फलजनकत्वम् अस्ति इति वक्तव्यं वा, अथवा कस्यचित् एकस्य फलजनकत्वम् अस्ति वा? वाक्ये विद्यमान प्रतिपदार्थस्य फलजनकत्वம் प्रत्येक पदार्थस्य इत्यर्थः. ஒவ்வொரு பதார்த்தமும் பலஜனகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கணுமா? இல்ல கஸ்யசித் பதார்த்தஸ்ய பலஜனகத்துவம் அஸ்தி வா அப்படின்னு அதான் யாகசேவன் இப்ப சொல்லக்கூடாது, பிரதிபதாதிகரணத்தை இருந்துன்னு சொல்லக்கூடாது. பிரதிபதாதிகரணத்தை என்ன சொல்லி கொடுத்தா? ஒரு பதார்த்தத்துக்குத்தான் பலஜனகத்துவம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடும். தாத்வர்த்த செய்வான்னு அது எந்த அதிகாரத்தை சொல்லணும்? அது வந்து பாவார்த்தாதிகரணத்தை சொல்லணும். இல்லைன்னா என்ன தெரியுமா, ரெண்டு அதிகரணம் இருக்கிறது வேஸ்ட் ஆயிடும், ஒரு அதிகரணம் போதும்னு ஆயிடும். அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. கிம் குண தாத்வர்த்தயோஹோ பலபாவனாகரணத்வேன அன்வயः உத ஏகஸ்யைவ இதி சந்திஹ்ய ஏவம் விசார்ய பிரதான சம்பந்த லாபாத் வினிகமனா விரஹாச்ச. பிரதான சம்பந்த லாபாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாவனா சம்பந்தம் இப்போ ரெண்டுத்துக்குமே கரணத்துவேன அன்வயகான்னு சொல்லுவோமே, சொல்லி பார்ப்போமே. சொன்னா என்ன ஆகும்? ரெண்டுத்துக்குமே, அதாவது சோம ரூப திரவியஸ்ய சோம யாகஸ்ய ச பிரதானான்வயः பவதி, பிரதானாங்கத்துவம் பவதி. இல்லையா? இல்லைன்னா ஆடும் தெரியுமா? யாகஸ்ய பலகரணத்துவம், சோமஸ்ய யாக அங்கத்துவம், இப்படித்தானே கிடைக்கும். அதே சோமஹா லதா சோம யாக ரெண்டுமே பலபாவனாயாம் கரணம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? பிரதானான்வயாக கிடைக்கும். இது கௌரவம் தானே? இப்படின்னு பூர்வகை கேட்கிறான்.
அந்த அதிகரணத்தை பூர்வபக்ஷி சொல்றான். பிரதான சம்பந்த லாபாத் வினிகமன விரகாச்ச தாத்வர்த்தசைவ பலகரணத்துவம் சோமஸ்ய லதாயாக நாஸ்தி இத்தியத்திர கிம் வினிகமகம். என்ன காரணம் சொல்லு பாப்போம். நீ கேப்பனா இல்லையா பூர்வபக்ஷி? சித்தாந்தி சொல்ல போறான் தாத்வர்த்தசைவ பலபாவனா கரணத்துவம். அடுத்து பூர்வபக்ஷி என்ன கேட்பான்? ஏன்பா அதுக்கு மட்டும்தான் பலகரணத்துவம், சோமத்துக்கு வேண்டாமா? ஏன் என்ன காரணம்னு சொல்லி நீ அதை கட்டுற அப்படி கேட்பனா இல்லையா? அதான் வினிகமனா விரகாதும் சொல்றான். இதுதான் பூர்வபக்ஷம் இல்ல, அந்த அதிகரணத்தை சொல்லப்பட்ட பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷி என்ன சொல்லிட்டு இருக்கான்? எல்லா பதார்த்தங்களுமே பலபாவனாயாம் கரணமாக தான் இருக்கும். புரியுறதா பூர்வபக்ஷம் எல்லாம்? பிரதான சம்பந்த லாபாத் வினிகமனா விரகாச்ச சர்வேஷாம் வினிகமனம் பதத்துக்கா? வினிகமனம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வழி முன்னாடி நிற்கிறதுன்னு வச்சுப்போம். ரெண்டு விதமான வழிகள் இருக்கு. அப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த வழியா தான் நீங்க போகணும்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க கேட்பேன் இல்லையா, ஏன் இந்த வழியா போகக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது நான் ஒரு காரணம் சொல்லுவேன் இல்லையா. இந்த வழி கொஞ்சம் சுருக்கமா இருக்கும், இன்னொன்னு நல்ல அழகான ரோடா இருக்கு, அதாவது எந்த ஒரு சமம் இல்லாத சமம் இல்லாத போகலாம் அப்படின்னு நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். சொன்னாதான் நீங்க இந்த வழியில நான் போக சொன்ன அந்த விஷயத்தை எடுத்துப்பேன். அதுதான் வினிகமகம். ரெண்டுத்துல இதைத்தான் எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம். அப்படி காரணம் இல்லைன்னா நீங்க என்ன சொல்வேல, அப்போ ரெண்டுத்துல எதை போனாலும் சரிதான் அப்படின்னு சொல்லுவேல இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு? வினிகமனா விரகா அஸ்தி, வினிகமக்கம் நாஸ்தி. இதே நான் இந்த வழியில நான் சொன்ன வழியில நீங்க போனா ரொம்ப சீக்கிரமா போயிடலாம், ரோடு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. அப்படி சொன்னா அது வினிகமக்கம் அஸ்தி தியர்த்தா. புரிஞ்சுதா இப்போ? புரியுது. கடைசியா சொன்னது மட்டும் காரணத்துக்கு பேரு வினிகமனம்னு பேரு. நம்ம அந்த இதுதான் எடுத்துக்கணும் சொல்றச்ச எந்த காரணம் சொல்றோமோ அந்த காரணத்துக்கு வினிகமக்கம்னு பேரு. இப்போ இங்க பிரகிருத ஸ்தலத்துல அந்த விசாரம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, என்ன விசாரம் நடந்துட்டு இருக்கு? சோமேன எஜேதா அப்படிங்கிறதுல சோம திரவியம் இருக்கு, யாகாவும் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியத்துல என்னென்ன பதார்த்தங்கள் எல்லாம் ஸ்ரூயமானமா இருக்கோ, சில வாக்கியத்துல காலஹா தேசஹா எல்லாமே கூட இருக்கும். இப்படி ஒவ்வொரு பதார்த்தமுமே பலத்துக்கு காரணமா அல்லது ஏதாவது ஒரு பதார்த்தம் தான் பலத்துக்கு காரணமானு கேள்வி. அப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? ஒண்ணுதான் பலத்துக்கு காரணம், மத்ததெல்லாம் பலத்துக்கு காரணம் எதுவோ அதற்கு அங்கம் அப்படின்னு சித்தாந்தி சொல்ல போறியே, அதுக்கு என்ன காரணம் இருக்கு? என்ன வினிகமக்கம் இருக்கு? சித்தாந்தி என்ன சொல்ல போறான்? பலத்துக்கு ஒண்ணுதான் காரணம், எது? தாத்வர்த்தா காரணம். அந்த தாத்வர்த்தத்துக்கு மத்ததெல்லாம் காரணம், எது? தேசஹா காலஹா திரவியம் இதெல்லாம் இப்படின்னு சொல்ல போறான். அங்கதான் பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான், அது என்னது? ஒண்ணு மட்டும் காரணம், மற்றதெல்லாம் கரணத்துக்கு காரணம். இங்க என்ன காரணம்? எல்லா பதார்த்தங்களுமே பலத்துக்கே காரணமா இருக்கட்டுமே, ஒரு வினிகமக்கமும் இல்லையே உன் பட்சத்துல அப்படின்னு கேள்வி. பிரகிருதத்துல இந்த வினிகமக்கம்ங்கிறது இப்படிதான். வினிகமனா விதஹாச்ச சர்வேஷாம் பலபாவனா கரணத்வேன அன்வயம் ஆசங்கிய லாகவாத் ஏகசைவ பலபாவனா கரணத்துவம் இத்தியுக்தம். லாகவாது இத்தியுக்தே சர்வேஷாம் அன்வயே, எல்லாத்துக்கும் அன்வயம் சொல்லதா இருந்தா எல்லாத்துக்கும் அபூர்வம் கல்பிக்கணும். அதை விட தாத்வர்த்தத்துக்கு ஒண்ணுத்துக்கு பல கரணத்துவம் சொல்லியாச்சுன்னா லாகவம் வந்துடும், கௌரவம் இருக்காது. அதனால ஒண்ணுத்துக்கு இன்னும் இந்த அதிகரணத்துல ஒண்ணுன்னு தான் முடிவாருது, ஒண்ணுத்துக்கு தான் பல கரணத்துவம், எல்லாத்துக்கும் கிடையாது. அதோட முடிச்சுக்க போறா இந்த அதிகரணத்தை. லாகவாத்து ஏகசைவ பலபாவனா கரணத்துவம் இத்யுக்தம். பாவனா கரணத்துவம் ஹி பாவனா பாவிய நிர்வர்த்தகதையா. பாவனா கரணத்துவம்னா என்னது? பாவனை இது உண்டு பண்றதா? அப்படி இல்லை. ஆர்த்தி பாவனையில எது சாத்தியமா இருக்கோ ஸ்வர்கா தத் ஜனகத்துவம். பாவனா பாவனாயாம் எத் பாவியம் தத் ஜனகத்துவம் தன் நிர்வர்த்தகத்துவம் ததேவ அத்திர கரணத்துவம். பாவியஞ்ச
ஸ்வர்காதி ந அதிருஷ்டமந்தரேன இதி அநேகேஷாம் கரணத்வே அநேக அதிருஷ்ட கல்பனா பிரசங்காத். இப்ப பாருங்க, பூர்வபக்ஷி ரீதியா பூர்வபக்ஷியை பொறுத்தவரை என்ன சொன்னா, எல்லா பதார்த்தங்களுமே கரணமாக அன்வயிக்கட்டும் அப்படின்னு தானே சொன்னா. இங்க பாவனா பாவியம்னு சொன்னா ஆர்த்தி பாவனாவில பாவியமா இருக்கக்கூடிய ஸ்வர்காதி பலன்கள் அதை உண்டு பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் பாவனா கரணம். இப்படிதான் சொல்லி ஆகணும். இப்ப எல்லா பதார்த்தங்களுமே கரணம்னா எல்லா பதார்த்தங்களிலிருந்தும் அபூர்வம் உண்டாடுதுன்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துண்டால் கௌரவம் இருக்கா இல்லையா? அபூர்வ அநேக அதிருஷ்ட கல்பனா ரூப கௌரவம் அஸ்தி. அதை காட்டிலும் வாக்கியே பிரதிபாதித்தேஷு பதார்த்தேஷு கஷ்டன ஏகா பதார்த்தா பலம் பிரதி காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ எத்தனை அதிருஷ்டம் கல்பிக்கணும்? ஒரே அதிருஷ்டம், ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் லாகவம். அதுதான் சொல்லி கொடுக்குறா பாருங்க. பாவனா கரணத்துவம் ஹி பாவனா பாவ நிர்வர்த்தகதையா பாவியஞ்ச ஸ்வர்காதிஹி ந அதிருஷ்டமந்தரேன இதி அநேகேஷாம் கரணத்வே அநேகேஷாம் பதார்த்தானாம் கரணத்வே அநேக அதிருஷ்ட கல்பனா பிரசங்காத் தஸ்மாத் ஏகசேவ கரணத்துவம் இப்படின்னு எந்த அதிகரணத்தை சொல்லி கொடுத்தா? ஏகசேவ கரணத்துல பதிபதாதிகரணத்தை சொல்லி கொடுத்துட்டா. யதாபி ஏகசேவ கரணத்துவம் இது யதா உச்சதே ததா ததாபி கிம் திரவிய குணயோஹோ பலபாவனா கரணத்துவம் உத தாத்வர்த்தஸ்ய இத்தி பாவார்த்தாதிகரணே சந்திஹ்ய. ஒண்ணுக்குன்னு முடிவா எடுத்து அந்த ஒண்ணு எது, திரவியமா இல்ல தாத்வர்த்தாவா அப்படின்னு அடுத்த அதிகரணத்துல சந்திஹ்ய உத தாத்வர்த்தஸ்ய இது பாவார்த்தாதிகரணே சந்திஹ்ய திரவிய குணயோஹோ ஏவ பாவனா கரணத்துவம். இப்ப இந்த அதிகரணத்துல இருக்கக்கூடியதான பூர்வபக்ஷத்தை சொல்ற. பூதம் பவ்யாய உபதிஷ்யதே இதி நியாயாத் இத்யாசங்க்ய தாத்வர்த்தஸ்யைவ பாவனா கரணத்துவம். भावार्थाधिकरणे संदिह्य द्रव्य गुणयोः एव भावना करणत्वम् क्वचित् द्रव्यस्य क्वचित् धात्वर्थस्य. எப்படி தத்னா இந்திரிய காமச ஜுஹியாத் அப்படிங்கிற இடத்துல திரவியஸ்ய கரணத்துவம், அதை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் தாத்வர்த்தஸ்ய கரணத்துவம். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுத்துக்கு தான் இல்லையா? பாவனா கரணத்துவம். பூதம் பவ்யாய உபதிஷ்யதே இத்யாத் நியாயாத் இத்யாசங்க்ய. பூதம்னு என்ன தெரியுமா? சித்த பதார்த்தம்னு அர்த்தம். சித்த பதார்த்தம் தான் சாத்தியத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது. சரியா? இந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷம் என்னன்னு கேட்டால், ஒரு பதார்த்தத்துக்கு கரணத்துவம் சொன்னேலே அது திரவியத்துக்கா இல்ல தாத்வர்த்தத்துக்கான்னு கேள்வி கேட்டு தாத்வர்த்தத்துக்கு தான் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி கொடுத்துருக்கா. இது பெரும்பாலானது தத்னா இந்திரிய காமசுஜுகியாது அப்படிங்கிறது வேற விஷயம். பொதுவாக உற்பத்தி விதின்னு எடுத்துட்டாலே அந்த இடத்துல தாத்வர்த்த செய்வ கரணத்துவம், அதுதான் இந்த அதிகரணத்தை சொல்லி கொடுத்தா. தாத்வர்த்த செய்வ இப்படி கேட்க மாட்டானா? ஒரு இடத்துல இப்படி சொல்றேன், பூர்வபக்ஷி இப்படி கேட்க மாட்டானா? ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்றேன், ஒரு இடத்துல அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு கேட்க மாட்டானா? கரெக்ட் தான். நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? உற்பத்தி விதியில என்ன சொல்றோம்? தத்னா இந்திரிய காமசுஜுகியாது அப்படிங்கிறது உற்பத்தி விதி இல்லையே. நாம பாவார்த்தாதிகரணத்தை என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? உற்பத்தி விதியில தாத்வர்த்த செய்வ கரணத்துவம். அதனால நமக்கு அந்த நியாயத்துக்கு ஒரு பங்கம் இல்லையே. தத்னா இந்திரிய காமசுஜுகியாது அப்படிங்கிறது அந்த நியாயத்துக்கு ஒன்று பங்கம் வரலையே. ஏன்னா அது உற்பத்தி விதியே இல்லை. இது நியாயாதித்யாசங்க்ய தாத்வர்த்த செய்வ பாவனா கரணத்துவம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, பதஸ்ருதேகே பலீயஸ்துவாத் இத்யுக்தம். இப்ப பாருங்க, பதஸ்ருதேகே பலீயஸ்துவாத் அப்படின்னா இங்க கேள்வி கேட்டா இல்லையா? திரவியஸ்ய பாவனா கரணத்துவம் அஸ்து அதவா தாத்வர்த்தஸ்ய அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லையா? இதுல தாத்வர்த்தஸ்ய பாவனா பலகரணத்துவம் பாவனாயாம் கரணத்வேன அன்வயா அப்படிங்கிறதுல எது பிரமாணம்? சமான பதத்துவமா
அதாவது சமான அபிதான ஸ்ருதி, சமான பதஸ்ருதின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல சமான பதஸ்ருதி இருக்கு. எதுக்கு? தாத்வர்த்தஸ்ய பாவனா கரணத்துவத்துக்கு. ஆனா திரவியஸ்ய பாவனா கரணத்துவம்னு சொல்றதா இருந்தால் அங்க என்ன பிரமாணம் ஆகும்? வாக்கியம் பிரமாணம் ஆகும், சமான பதஸ்ருதி ஆகாது. புரிஞ்சுதா இது? புரியுது. சமான பதஸ்ருதி அங்க வராது. இப்போ வாக்கியாபேட்சையா சமான பதஸ்ருதேஹே பிராபல்யம் அஸ்தி. அதுதான் இங்க பிரமாணமா சொல்றேன். தாத்வர்த்தசைவ பாவனா கரணத்துவம் பதஸ்ருதேஹே பலீயஸ்துவாத் இத்யுக்தம். குத்ர உக்தம்? ஏதத் சர்வம் பாவார்த்தாதிகரணே உக்தம். இந்த சந்திஹ்ய திரவிய குணயோகோ ஏவ பாவனா கரணத்துவம்னு முந்தின பந்தி ஒண்ணு இருக்கே, அதுவும் பூர்வபக்ஷத்தை சொல்லக்கூடிய பந்தி தான். அதாவது பூர்வபக்ஷி திரவியத்துக்கும் குணத்துக்கும் அல்லது திரவியத்துக்கும் தாத்வர்த்தத்துக்கும் குணத்தும் உண்டா இல்ல ரெண்டுத்துல ஒண்ணுதான்னு கேட்டுண்டு ஒண்ணுத்துக்குன்னு சொன்னா அந்த ஒண்ணு திரவியமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய பட்சத்தை சாதிக்கிறதுக்கு தான் பூதம் பவ்யாய உபதிஷத்தைங்கிற அந்த நியாயத்தையும் கொண்டு வந்தான். சொல்றேன் பாருங்க. இந்த பாவார்த்தாதிகரணத்தை உற்பத்தியமானாய இதுக்கப்புறம் வரப்போறது பாருங்க. ரிக்ஷேதனம் பண்ணணும், இது வரப்போற பலன். இதுக்கு கரணமாக ஒரு கோடாரியை விதிக்கிறோம்னா ஏற்கனவே சித்தமா இருக்கிற கோடாரியை விதிக்கிறோமா இல்ல இதுக்கப்புறம் உண்டாக போறது விதிக்க போறோமா? இல்ல, ஏற்கனவே சித்தமா இருக்கிறதா விதிப்போம் இல்லையா? அப்போ சித்த பதார்த்த செய்வ விதானம் அத்தியாயம் அதுதான். இங்க என்ன விசாரம் சொல்றேன் பாருங்க. பாவார்த்த அதிகரணத்துல முந்தின அதிகரணத்துல ஒண்ணுத்துக்கு தான் கரணத்துவம் முடிவாயிடுத்து. அந்த ஒண்ணு எது? திரவியமா இல்ல தாத்வர்த்தகாவான்னு கேள்வி. பூர்வபக்ஷி என்ன சொன்னா? திரவியந்தாம்பா, பலம் பிரதி கரணம் திரவியமே பவதி தாத்வர்த்தா நபவதி. ஏன் அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் லோகத்துல பாக்குறோமா இல்லையா? பூதம் பவ்யாய உபதிஷ்யதே, ததிங்கிறது சித்த பதார்த்தா, தாத்வர்த்தா சித்த பதார்த்தாவா? ஹோமஹா அப்படிங்கிறது கிரியாதனே, கிரியா, அது என்ன சித்த பதார்த்தாவா? அப்போ எப்படி நீ லோகத்துல இருக்கக்கூடியதான அந்த அனுபவத்தை விருத்தமா சொல்லுவேன்? சித்த பதார்த்தசைவ பலோத்தேசின விதானம் அப்படின்னு பூர்வபக்ஷி தான் யுக்திய சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம், இல்ல சித்த பதார்த்தசை விதானம் லோகத்துல இருக்கு, ஆனா தாத்வர்த்தசைவ கரணத்துவம் இஷ்டம் பதஸ்ருத்தியா அப்படின்னு சித்தாந்தம். அப்ப என்ன எடுத்து ரெண்டுத்துல ஒண்ணுன்னு முடிவா எடுத்து அந்த ஒண்ணு தாத்வர்த்தான்னு முடிவாச்சு. இதுதான் அந்த அதிகரணத்தை விசாரம் பண்ணி கொடுத்தான். சித்தாந்தம் மட்டும் இன்னும் பாவார்த்த அதிகரணத்துல சித்தாந்தமா? சித்தாந்தம் என்ன விசாரம் பண்ணினா? ஒண்ணுத்துக்கு தான் பாவனா பலகரணத்துவம் அப்படின்னு சொன்னா அந்த ஒண்ணு எதுன்னு கேள்வி. அப்போ சித்தாந்தி என்ன சொல்லி கொடுத்தான்? தாத்வர்த்தசைவ பலகரணத்துவம். ஏன் அப்படின்னு கேட்டா பாவனாயாக கரணாகாங்காயாம் சமான பதஸ்ருத்தியா. இப்ப பாருங்க, எஜேத அப்படிங்கிற இடத்துல பிரத்யத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. அந்த ஆர்த்தி பாவனாவினுடைய கரணாகாங்கையில ஒரே பதத்தினால சொல்லப்பட்ட தாத்வர்த்தா கரணமா அன்வைக்குமா அல்லது பின்ன பதத்தினால சொல்லப்பட்ட ததி அதுவா சோம லதா இந்த மாதிரி திரவியங்கள் போய் சேருமா? ஒரே பதத்தினால சொல்லப்பட்ட சமான பதஸ்ருத்தியா பிராப்தஸ்ய தாத்வர்த்தஸ்யைவ அன்வயா. அதுதான் சித்தாந்தா. அப்ப என்ன அடுத்து? ஏகசைவ பலகரணத்துவம் தத் தாத்வர்த்தஸ்யைவ நது ததன்யஸ்ய குத்த ஏதத் சர்வம் உற்பத்தி ஸ்தலே பதஸ்ருதேஹே பலீயஸ்துவாத் இத்யுக்தம். அதஸ்ச சித்தம் ஏதத் வாக்கியாந்தர அனாலோசன தசாயாம். அத அப்படின்னு அர்த்தம். அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பார்க்கல, எடுத்த உடனே அவன் தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்தை தான் பார்த்தான். அவன் தாத்வர்த்த சாத்தியத்வேன அன்வயா நாஸ்திங்கிறத தெரிஞ்சுட்டான். ஷஷ்ட அத்தியாயத்துடைய ஆத்தியாதிகரணத்தை வச்சுண்டு
பிரதிபதாதிகரணத்தையும் பாவார்த்தாதிகரணத்தையும் வச்சுட்டு தாத்வர்த்தசைவ கரணத்துவம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு இருக்கான். அதனால அவனுடைய பார்வையில சித்தம் ஏதத்து வாக்கியாந்தர அனாலோச்சன தசாயாம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்தியாதி வாக்கியாதி அனாலோச்சன தசாயாம் அதிருஷ்ட தசாயாம் குணவிதௌ अपि दध्ना जुहोति इत्यादि गुणविधौ अपि धात्वर्थस्य करणत्व आशंकायां धात्वर्थस्य करणत्वमेव अस्ति तन्मतानुसारेण दध्ना जुहोति इत्यत्र धात्वर्थस्य करणत्वेनैव अन्वयः. अतः तत्र किम् अपेक्षितं गुणपदे मत्वर्थलक्षणा आवश्यकी तन्मतानुसारेण. புரிஞ்சுதா? இது இதோட இருக்கட்டும். இன்னும் மேற்கொண்டு இது விசாரம் போறது நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. யத்கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபினம் வந்தே குருமானந்த ரூபினம்.